அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது இதெல்லாமே வந்து மனிதனுக்கு மட்டுமே சொந்தமான விஷயம். அது ஒரு வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு எதுக்கு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பானு. நீங்க வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் கொடுக்க முடியாத சிரிப்பு. சிரிக்க கிடைக்கும் எந்த வாய்ப்பினையும் நழுவ விட்டு விடாதே. நம்ம கிட்ட இருந்து அறிவை வளர்க்கணும்னு நினைக்கும் போது இழக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஒண்ணு இருக்கு நம்மகிட்ட, நம்மளுடைய இன்னசென்ஸ். சோ இதுதான் பொக்கிஷம் நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில வர நெருக்கடி கடந்து நம்ம போறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் வாழ்க்கையில நெருக்கடிங்கிறது அங்க நம்ம மட்டுமே சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது அங்க நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வலியோட அளவு எனக்கு என்ன தெரியும். நீங்க என்னதான் சொன்னாலும் இப்ப என் குழந்தை அவன் அழறது எனக்கு புரியுது, அதுதான் அவனுக்கு வலிக்குதுன்னு எனக்கு புரியுது. பட் கரெக்ட் அந்த குவான்டிட்டி எனக்கு தெரியும். வலிகளுக்கான ஒரு அளவு அதை நிர்ணயம் பண்ணுவதற்கு எந்த விதமான இதுவும் கண்டுபிடிக்கலையே, இன்னும் கருவிகளும் கண்டுபிடிக்கப்படவே இல்லையே. ஓர வழியில பைய விழுந்தா அந்த தூக்குறவன் யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஓர போக்குல டக்குன்னு காலை வலிக்க விழுந்தா பக்கத்துல இருந்தா ஐயோ விழுந்துட்டாங்கப்பா, விழுந்துட்டாங்கப்பான்னு தூக்குறதுக்கு அவனுக்கு ஒரு மனசு வரணும். அது இங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு.